முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி கடைசியாக தேங்க் பண்ணுங்கள். ஓகே சார். இப்போ உங்களுக்கு என்ன வியாதி? இப்போ என்னோடய தங்கச்சிக்கு ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அசோசியேட்டட் வித் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம்ங்க. அந்த ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னால் அந்த லங்ஸை அது ஸ்கார் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த டிசீஸ் ஸோ அதனால் அவங்களுடைய லங்ஸ் பாதிப்படைஞ்சு ஸ்காரிங் ஆகி கூடிக்கிட்டே இருந்து அந்த சொன்ன மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2010 இருக்குது. 20 வித் ஆக்சிஜன் சப்போர்ட் தான் அவங்களுடைய லைஃப் ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2020 25 வரைக்கும் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் அப்புறம் 8 லிட்டர்ஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக 12 லிட்டர்ஸ் 15 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 15 லிட்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே எவல்யூஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம வீடு எடுத்து தங்கினோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆனாங்க, ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் ஐசியூவில் அட்மிட் ஆகி வந்தாங்க. 4th டைம் நம்ம கேட்கும்போது ரெக்கவரியே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐசியூவிலேருந்து எக்மோக்கு போகிறதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்போது நம்மளுக்கு கடவுளுடைய சக்தியினால் ஆர்கன் டொனேஷன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி மூலமாக எங்களுக்கு லங்ஸ் கிடச்சிது. அந்த லங்ஸை வச்சு நம்ம சர்ஜரி பண்ணி நல்லபடியாக இப்போது அவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ஆர்கன்ஸ்க்கு கொடுத்து உதவுன டோனர் ஃபேமிலிக்கும் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்கிறது என்ன ஆகும்னா, லங் ஸ்கார் ஆகிடும். லங் ஸ்கார் ஆகி ஆக்சிஜன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு ஏற்கனவே அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த கண்டிஷன்னால் லங் ப்ராப்ளம் இருந்து வந்தது. இந்த கோவிட் வந்தப்புறம் அந்த லங் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு. கோவிட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோவிடுக்கே அந்த காலத்தில் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த டீம் தான் கோவிடுக்கும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கோவிடுக்கு அப்புறம் ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட்டு அதிகமாகிடுச்சு. ஒரு 15 லிட்டர், அதாவது 2 லிட்டர் ஆக்சிஜன் தான் மேனேஜ் பண்ணலாம். 15 லிட்டர் ஆக்சிஜனுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எக்மோக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லை, இதனால் ஹார்ட் ஃபெயிலியரும் உண்டாகும். இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் இவங்களுக்கு ஏற்கனவே அது தெரியாமல் இருந்ததுனால இவ்வளோ மோசமாயிருச்சு. லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சப்புறம் இங்கே இங்கே 2-4 தடவை ஐசியூவில் அட்மிட் ஆகி இந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். 3 மாதத்தில் இவங்க ரொம்ப லக்கி. 3 மாதத்தில் இவங்களுக்கு ஒரு சூட்டபுளாக லங் கிடச்சிது. அந்த லங் கூட கொஞ்சம் பெரிய லங் இவங்களுக்கு, பட் அது பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லங்காக இருந்தாலும் இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போது ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. அவேர்னஸ்க்காக பண்ண வேண்டிய விஷயம் இது. ஏன்னா லங் கரெக்ட் டைமுக்கு பண்ணணும். லங் டிரான்ஸ்பிளான்ட் கரெக்ட் டைமுக்கு பண்ணலைன்னா அது எக்மோவில் கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லை, லங் டிரான்ஸ்பிளான்ட் கரெக்ட் டைம் பண்ணலைன்னா ஹார்ட் ஃபெயிலியரும் வந்துடும் அவங்களுக்கு. ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா இந்த கவிதா தான் பேர் என்னமா உங்களுக்கு? உங்கள் வயசு என்ன? 43. கவிதா எந்த ஊர் நீங்கள்? தேனிலேருந்து வந்திருக்காங்க கவிதா. எத்தனை வருஷமாக கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு லங் ப்ராப்ளம்? 2010 கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக லங் ப்ராப்ளம். உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. வீட்டில் 2020 வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. 2020 கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓட்டோ சப்போர்ட். உங்களுக்கு கொரோனா வந்துச்சா, கோவிட் வந்துச்சா? அதுலேருந்து எப்படி ரிகவர் ஆனீங்க? வென்டிலேட்டர் ஏதாவது போட்டாங்களா? இல்லை சார், சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் மட்டும் வச்சாங்க. அதில் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஓட்டோ சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வீட்லேயே ஆக்சிஜன்? ஆமாம் சார். டே அண்ட் நைட் ஆக்சிஜன் தான் வச்சுருக்காங்களா? 24/7. 24/7 ஆக்சிஜன் தான். நடக்க முடியாது, டிஃபரெண்ட்டாக நடக்க முடியாது, படியேற முடியாது, உள்ளே தான் இருக்கணும். 2 லிட்டர்ஸ் இருந்துச்சு, 3 மாறிச்சு, 3 4 மாறிச்சு, 4 5 மாறிச்சு, 7 ஆனாலும் சீக்கிரமாக டிட்டோரியேட் ஆயிடுச்சு. ஓகே. எக்மோ போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை எக்மோவில் போடுற நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ்.
பட் எக்மோ போடுறதுக்கு முன்னாடி லக்கி உங்களுக்கு ஒரு ஆர்கன் கிடைச்சிது. ஆமாம் சார். இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியரும் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா லிவர் சாரி லங் ஹார்ட் அண்ட் லங் ஒன்றா பண்ணுற மாதிரி ஆகிடும். அது இட்ஸ் அ மச் பிகர் சிச்சுவேஷன் than the current situation. So really the lesson for people is lung transplant ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி கிடையாது. They don't have to suffer. And lung transplant also should be done timely. The time is important. Lung, the நுரையீரல் டபுள் லங் ரெண்டு நுரையீரலுமே மாற்றியாச்சு. இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து கரெக்ட் டைமுக்கு பண்ணணும். கரெக்ட் டைமுக்கு பண்ணலன்னா எக்மோவில் போய் அப்புறம் எமர்ஜென்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும். எக்மோவில் போய் எமர்ஜென்சியாக பண்ணுறது வந்து அவுட்கம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து டைமுக்கு பண்ணாட்டியும் ஹார்ட் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா லங் ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் டெவலப் ஆச்சுன்னா வெறும் லங் மட்டும் பண்ணாலும் அவுட்கம் நல்லா இருக்காது. இல்லைன்னா ஹார்ட் அண்ட் லங் ரெண்டு சேர்த்து பண்ணுற மாதிரி நடக்கும். ஐஸ்வர்யா இதா பல்மனாலஜிஸ்ட் 2 வார்த்தை சொல்லுங்கள். ஸோ சார் ட்ரீட் பண்ண மாதிரிங்களா உங்களுக்கு ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு எழுதுன்னு சொல்லுங்கள். இருட்டில் இருக்கு ஃபேராக தெரிய மாட்டேங்க. இவங்களுக்கு வந்து வாத நோய் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அது ரிலேட்டடாக சில பேஷண்ட்ஸ்க்கு லங்கும் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இவங்களோட லங்ஸ் வந்து 2010 ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணாங்க. அப்புறம் அது ஃபாலோட் பண்ணி இவங்களோட லங்கும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது யூஎஸில் அவங்க இருந்தாங்க, அப்புறம் அவங்க டயக்னோஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்குது. ஸோ இவங்களால அப்படி ஸ்லோவாக இவங்களோட மூச்சு வாங்குற ப்ராப்ளம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் தென் கோவிட் வந்து அந்த அஃபெக்ட் ஆன லங்ஸில் இப்போ யூஸ்வலாக இந்த ரொமட்டாய்டு அஃபெக்ட் ஆகி ஐஎல்டி ஃபார்ம் ஆகிற லங்ஸில் என்ன ஆகும்னா லங் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும். அந்த லங்ஸில் எங்களுக்கு கோவிட் வரவும் கோவிட் வந்து அந்த லங்கை இன்னும் ஸ்டிஃப் ஆக்கிடுச்சு. ஸோ கோவிட் வந்து போனதுலேருந்து இவங்க ஆக்சிஜனில் தான் இருக்காங்க. ஸ்லோவாக இவங்களோட ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் அவங்க சொன்ன மாதிரி 2 liters 5 litersனு கிட்டத்தட்ட எங்ககிட்ட வரப்போ அவங்க ஒரு 15 liter ஆக்சிஜன் வச்சா கூட அவங்களுக்கு பத்தாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. நம்ம வீட்டில் வச்சு ஆக்சிஜன் கொடுக்கும்போது 15 liters தான் கொடுக்க முடியும். ஸோ அவங்களால வீட்டிலே அந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்தும் அவங்களால ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல. இவங்க எங்களுக்கு வந்தது வந்து ஒரு லேட் ப்ரெசன்டேஷன். இவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதே ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது. பை தென் அவ்வளோ ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி பம்ப் ஆகும். ஸோ இவங்க ஹார்ட்டுமே ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பித்த ஒரு ஸ்டேட்டில் தான் எங்ககிட்ட வந்தாங்க. எங்ககிட்ட வந்து இவங்களை லிஸ்ட் பண்ணி அந்த ஒரு 3 months நான் நவம்பர் கிட்ட இவங்களை லிஸ்ட் பண்ணோம். இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுலேருந்து இவங்களுக்கு ஆர்கன் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. அந்த 3 months நாங்கள் எங்களை ஒரு 4-5 வாட்டி அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு வாஷ்ரூம் எடுத்து போகிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் இல்லாமல் எதுவுமே ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை ஆக்சிஜனோடையே அவங்க வாஷ்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லக்கிலி டோனார் வாஸ் அ பிளெஸ்ஸிங் இவங்களுக்கு. நாங்கள் வந்து இவங்களை அந்த வீக் ஆல்மோஸ்ட் எக்மோவில் போடுற மாதிரி இருந்தோம். ஏன்னா ஹார்ட்டும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் ரொம்ப டைம்லியாக ஒரு டோனர் கிடச்சாங்க அவங்களுக்கு பர்ஃபெக்டாக. அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னைக்கு இவங்க ஷீஸ் ஏபிள் டு டூ எவ்ரிதிங். அவங்களால எல்லாமே அவங்க பண்ண முடியும். அவங்க 2 daughters அவங்க கூட இருக்காங்க. இப்போது அவங்களால எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்க முடியுது. இப்போ அடுத்த மாதம் அவங்க திரும்ப ஊருக்கு போக போகிறாங்க. நாங்கள் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களுக்கு பண்ண பயோப்சிலையும் அந்த லங் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எங்கள் சர்ஜன்ஸும் அதை பற்றி சொல்லுவாங்க. போயிட்டு வந்துடுறேன் நான் பேக் எடுத்து யாரும் வந்துருக்கோம். யூஸ்வலாக லங் டிரான்ஸ்பிளான்ட் இந்த பேஷண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா ஹார்ட் அண்ட் லங்கும் சேர்த்து பண்ணால் அவங்களோட மார்டாலிட்டி ரேட் லைக் அவுட்கம் ப்ரோக்னோசிஸ் வந்து கம்மியாக இருக்கும். லங் மட்டும் தனியாக பண்ணுறது வேறு, ஹார்ட் மட்டும் தனியாக பண்ணுறது வேறு. ஹார்ட் அண்ட் லங் சேர்ந்து பண்ணும்போது அவங்க வந்து 2 ஆர்கன் போட்டுட்டு இருந்தது ப்ராப்ளம். 2 ஆர்கனையும் ப்ரொடக்ட் பண்ணணும் இப்படி சொல்கிறதுனால இங்கே ஒரு லங் மட்டும் பண்ணிவிட்டு ஹார்ட்டை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணோம். எப்படி எக்மோ போடாமல் மெடிக்கலாக மேனேஜ் பண்ணி ரெக்கவர்டு. தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பேஷன்ஸ். லைக் மோஸ்ட்டாக இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்மோ போட்டுருவாங்க, இல்லை போஸ்ட் ஆப்ரேட்டிவாக எக்மோ தேவைப்படும். எக்மோ தேவைப்படும் போது அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த பேஷண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் எக்மோ அண்ட் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் with a very only lung transplant she had made very good outcome. That is important in this patient. சீஃப் சர்ஜரிங்க அவர் தமிழில் அவ்வளோ தெளிவாக பேச மாட்டார். ஆனால் நீங்கள் உங்களுக்காக பேசுவார் தமிழில் தெளிவாக. தேங்க்யூ சார். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணோன்னா இட் டேக்ஸ் அ பிக் டீம்.
you heard the pulmonologist, you heard the surgeon. But அதுக்கப்புறம் surgery பண்ணக்கப்புறம் it takes at least about 2 to 3 weeks before நம்ம கவிதா ஐசியூல ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கும் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த இன்டர்வெல்ல the critical care team is a very important role because நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு மானிட்டர் பண்ணுறது. இமீடியட் போஸ்ட் ஆஃப்ல வேறு இருக்கும், 3 நாளுக்கு அப்புறம் வேறு இருக்கும். ஸோ ஆல் தட் இஸ் டன் பை டாக்டர் ஜெகதீஷ் அண்ட் ஹிஸ் டீம் comprising of Dr. Ram, Dr. Gunalan, Dr. Suresh Kumaran, Dr. Jevin, and a whole lot of nurses and technicians who are dedicated 24 hours on this job. During the surgery, perfusion plays a very important role. And we have an entire team here today, all of them are sitting there in the back, and every single one has contributed immensely to that. Detailed critical care பத்தி பேசுங்க. I'll give it to Dr. Jagdish, who is our chief. ஸோ கிரிட்டிக்கல் கேருக்கு படி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இங்கே சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பெருசாக நடக்கிறதே இல்லை. கன்ஃபைன் டு பெட் அண்ட் ஜஸ்ட் வீட்டில் மட்டும் பாத்ரூம் போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து தெல்பி நிறைய மசில் லாஸ் இருக்கும், அவங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போஸ்ட் ஆஃப் ரெக்கவரி இஸ் ஆல்சோ டிலே. ஸோ அதனால தான் இவங்க ஐசியூவில் போகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 month இருந்தாங்க ஐசியூவில். ஸோ வென்டிலேட்டர்லேருந்தும் டேரெக்டாக வென்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடியாமல் ட்ரெக்கியாஸ்டமி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஷீ டிட் ஹர் பெஸ்ட் அண்ட் ஜியோதெரப்பி எல்லாரும் இது பண்ணி ஷீ ரெக்கவர். வேற ஏதாவது கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனா கேளுங்க. கேளுங்க. அவங்களே கேட்போம். அவங்களே நீங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் பிரதர் அண்ட் ஃபாதர் இங்கே இருக்காங்க. எதுக்காக ஆக்சிஜன் பாட்டிலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் ஏன் வரலன்னு கேட்குறாங்க. மார்னிங் டு ஆல். சார் அவங்க 2 லிட்டர்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years to 7 years இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. எப்போவுமே 2 liters இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சமயத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் தேனி மதுரையில் போய் ஒரு ஐவி ட்ரிப்ஸை போட்டுட்டு ஒரு 1 day இருந்துட்டு திருப்பி வந்துடுவாங்க. இதுதான் வந்து ரொட்டீனாகவே இருந்தது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம்னா, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, டிசீஸை பற்றி. சரி இது இப்படி இருக்கும் போல், நம்ம போய் அப்பப்போ போய் மதுரையில் போய் ஐவி ஏற்றிட்டு வந்துட்டோம்னா சரியாயிடும். சரியாயிட்டா இவங்க ஓகே நார்மல். அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வந்துட்டு நார்மலாக இருந்துக்குவாங்க. நார்மல் மீன்ஸ் அந்த O2 சப்போர்ட்லேயே வந்து வேறு எந்த ப்ராப்ளம் ரெஸ்ட் ரூம் போவாங்க, மற்றபடி ரூம்ஸில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிவிலாம் பார்க்க முன்னாடி வருவாங்க. ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் நடந்து ஃபஸ்ட்டு காரில் ஏற வருவாங்க. அது படிப்படியாக கூடி 7 liters 8 liters ஆனப்புறம் என்னாச்சுன்னா ஃபாஸ்ட் டிட்டரேட் ஆயிடுச்சு. அந்த O2 1 செகண்ட் கூட இல்லாமல் இவங்களால காருக்கு வர முடியாது. அது வந்து இந்த லாஸ்ட்டு செப்டம்பரில் இருந்து. அப்போது சரி இது இனிமேல் வந்து இது ப்ராப்பராக தெரியல நம்மளுக்கு, இது வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாங்க. அப்போ லங் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நம்ம விசாரிக்கும் போது இங்கே டாக்டர் அது வரைக்கும் வந்து எங்களுக்கு யாருமே ஹாஸ்பிட்டல்ஸ் தேனிலையோ மதுரையிலையோ யாருமே வந்து சொல்லலை இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, யாரும் 2 liters 5 liters இருந்தால் யாருமே எங்களை மாதிரி அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வந்துடும். கடைசி 15 liters நான் சொன்ன மாதிரி இவங்க 12 liters இருந்தாங்க, இங்கே வரும்போது 15 liters ஆயிடுச்சு. 15 litersலேருந்து ஒரு கான்சன்ட்ரேட்டர் வந்து 2 கான்சன்ட்ரேட்டர் ஆட் ஆகி அவங்க பார்க்கவே பாவமாக இருந்தது. வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எந்நேரம் பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியல் சிலிண்டர்ஸ் ஒரு 10 cylinders வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க லைஃபே வந்து ரொம்ப மிசரபிளாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 3-4 தடவை வந்து உள்ள ஐசியூவில் அட்மிட் ஆகி இருந்தாங்க. இந்த மீன் டைம் நம்ம அப்போவே மேடம் தான் சொன்னாங்க, எக்ஸாக்டாக சொன்னாங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனில் வந்திருக்கிறீங்க, இதை விட்டு நீங்கள் தேனிக்கு திருப்பி போனீங்கன்னா எங்கள் பிளான் ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு எவாலுவேஷன் டெஸ்ட்லாம் முடிச்சு தேனிக்கு போகிறோம். தேனிக்கு போனீங்கன்னா திருப்பி நீங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி.
அதே மாதிரி தான் வந்து நாங்கள் இங்கே ஒரு வீடு பார்த்தோம், இங்கேயே இருந்தோம். அப்பப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது பக்கத்துலேயே இருந்ததுனால வந்து பார்த்து எல்லா டீம்ஸே சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக வந்து ரெக்கவர் பண்ண வச்சாங்க. லாஸ்ட் டைம் வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் ரெக்கவரியே ஆகலை. கடைசி 1 or 2 டேஸில் வந்து சார் சொன்ன மாதிரி எக்மோவுக்கு போகிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு நல்லபடியாக ஒரு டோனர் கிடைச்சாங்க. அந்த டோனர் ஆர்கன் கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஆர்கனை வச்சு நான் சர்ஜரிலாம் முடிஞ்சப்பறம் கேட்டேன் சார், நாங்கள் இந்த மாதிரி ஓடிக்கு நம்ம சிசி அந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே வந்து இவங்களை கஷ்டப்பட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த எஸ்பி ஓட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வந்தது. அதெல்லாம் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீம், ரொம்ப நல்லா பண்ணாங்க. பண்ணி சர்ஜரி பண்ணி போஸ்ட் ஆகும். நாங்கள் நைட்டு 12 மணிக்கு சர்ஜரிலாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் தூங்கிட்டு காலையில் 10 மணிக்கு வர்றோம். எங்களுக்கு முன்னாடி இந்த டீமில் அத்தனை பேரும் உள்ளே இருந்தாங்க. அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ரம் தி ஹெட் டு ஃபிசியோதெரபிஸ்ட் வரைக்கும் நர்சஸ் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பார்த்துக்கிட்டாங்க, நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் தி நான் வந்து டோனர் ஃபேமிலிக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்டன் அத்தாரிட்டிக்கு ரொம்ப எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொஃபஸர் முகமது ரலா சார் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை ரொம்ப ஹைஜீனிக்காகவும் க்ளீனிங்காகவும் ரொம்ப சூப்பராக பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுடைய நன்றி. அந்த மாதிரிலாம் இல்லைன்னா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. எந்த அளவுக்கு வந்து இவங்க உட்காந்துருக்காங்கன்னா சிஇஓ சார் டாக்டர் இளங்கோமலன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் ஸ்ரீநாத் சார், செந்தில் சார், கார்டியோ தொராசிக் சர்ஜன்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ஐஸ்வர்யா மேடம் உங்களுக்கு என்னுடைய, டாக்டர் செந்தில் சார் தேங்க்ஸ், டாக்டர் ஜெகதீஷ் சார் அண்ட் ஹிஸ் டீம் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஃபைசல் சார், சுரேஷ் சார் அண்டு பிஆர்ஓ சந்தோஷ் சார், இவங்களாம் வந்து எங்களுக்கு கீ லெவல்லேருந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்றதை எக்ஸாக்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான இதுவும் இல்லாதபடி ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக நடந்த ஹாஸ்பிட்டல் இது. ரொம்ப எத்திக்கலான ஹாஸ்பிட்டல். நர்சஸ் எல்லாருமே, நர்சஸும் 24/7 ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல இடத்துக்கு நாங்கள் வந்துடும், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப உருக்கமாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி வேறு யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. எமோஷ்னலாகவும் பேசுனீங்க, எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க, நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நன்றி கடன் பட்டோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இந்த நன்றி சொன்னது இந்த டோனர் ஃபேமிலி, அவங்களுக்கு நன்றி சொன்னீங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான நன்றி. ஏன்னா அந்த டோனர் ஃபேமிலி உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் தங்கச்சியும் பார்க்கல, அவங்களோட சஃபரிங்கும் பார்க்கல, இன்னைக்கு இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுன்னு பார்க்கல. இந்த ஆர்கன் மட்டும் கிடையாது, லிவரையும் டொனேட் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட்டையும் டொனேட் பண்ணியிருப்பாங்க, கிட்னியும் டொனேட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை உயிர் காப்பாற்றின அவங்க யாருன்னு கூட தெரியாத, உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு டொனேட் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது. ரொம்ப தேங்க்ஸ் அது சொன்னதுக்கு. ரெண்டாவதா, தமிழ்நாட்டில் இதை எனேபிள் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்டன் பாருங்க. அவங்க இல்லைனாலும் இது நடந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு நன்றி சொன்னதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இவ்வளவு தெளிவாக நீங்கள் பேசினதுக்கும் உருக்கமாக பேசினதுக்கும் ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. உங்கள் பேர் என்ன? செந்தில்குமார். அழகாக பதில் சொல்கிறாரு. நாங்கள் யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்